வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம நிஃப்டி வச்சுருக்கேன். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் 22,503க்கு மேலே மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு போட்டிருந்தோம். ஆனால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஓப்பன் பார்த்தீங்கனாலே நம்ம எல்லோ ஜோனுக்கு கீழே எப்பயுமே சொல்லியிருக்கேன், ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண முடியல செல்லரால் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மார்க்கெட் பை ஆனதான் மார்க்கெட் வந்து நம்ம நல்ல அப்சைட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம 22,450 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருந்தோம். அதை தொட்டோன்னா ஒரு செல்லிங் வந்துச்சு. அப்போ கூட அந்த எல்லா ஜோனை க்ளோஸ் பண்ணி முடிக்கல மார்க்கெட். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த லைன்லேயே கரெக்டாக முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பை ஆனதான் மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த 22,775 போகாட்டினா கூட மார்க்கெட் 22,600 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்குமே மார்க்கெட் போணுச்சு. நாளைக்கு மறுபடியும் புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலும் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். அதுக்கு கீழே இருந்தால் கீழே போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஒரு சப்போர்ட் போட்டிருந்தோம் 47,744 கரெக்டாக கிளியராக அதில் சப்போர்ட் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு மேலே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எப்பயுமே மேலே பிரேக் ஆனாலும் அந்த 5 மினிட்ஸ் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வர முடியல. இந்த 5 மினிட்ஸை பிரேக் பண்ணியிருந்தா இந்த 47,777 744 பிரேக் பண்ணியிருந்தால் மார்க்கெட் செல்லர் கண்ட்ரோல் போயிருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம எதிர்பார்த்த மாரி நம்ம மார்க்கெட் வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இப்போ 42,255 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். 1000 பாயிண்ட் ஒரு கால்குலேஷன் அது பேசுகிறப்ப சொல்லியிருப்போம். அந்த 1000 பாயிண்டை கிட்டத்தட்ட ரீச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை ஆகலை, சாரி. ஆனால் மார்க்கெட்டு வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு போகாட்டினாலும் நாளைக்கு திருப்பி இந்த ஆல் டைம் ஹை தொடர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொன்ன டைரெக்ஷன் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. நாளைக்கு தொடர்த்து வாய்ப்பு இருக்கும். சரி, அது பேங்க் நிஃப்டி வீடியோவில் என்ன மாரின்னு நம்ம கிளியராக சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இடத்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு டே கேண்டில் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். பார்த்தோம்னா கண்டினியூவாக ஒரு ட்ராகன் பெல் டோஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேரிஸ் கேண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் டாப் இருந்துச்சு. அது இன்சைடு கேண்டிலாக இருந்துச்சு. நான் அப்போயே சொல்லியிருந்தேன், இன்சைடு கேண்டில் எந்த சைடு பிரேக் ஆகுது அந்த சைடு போக வாய்ப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்சைடு கேண்டில் கீழேயும் பிரேக் பண்ணிவிட்டு இப்போ அவுட் சைடு கேண்டிலாக போட்டாங்க. ஆனால் வெரி புல்லிஸ் கேண்டில் போட்டிருக்கு. இப்போ இந்த இருக்க செட்டப் படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹை தொட்டால் தான் அடுத்த செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இடையில வரது வாய்ப்பு இல்லை. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். சரி, ஓகே. இதை 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். டே கேண்டில் செட்டப் படி ஆல் டைம் ஹையத்தோட வாய்ப்பு இருக்குது. அதை தொட்டு பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. 15 மினிட்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடமா தான் இருக்கும். 22,475 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த லோ 22,380 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த விக்கோட லோ 22,305. நம்ம இதுக்கு கீழே தேவையில்லை. ஏன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறனால நம்ம மேல் சைடை பார்ப்போம். அதை போல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துகிட்டு போனோம்னா இன்றைக்கி போன ஹை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அது நம்ம டேயில் வச்சு தான் பார்க்கலாம், இல்லை 1 ஹவர் வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 1 ஹவரில் வச்சுருக்கேன். இந்த நம்ம இந்த டாப் தெரியறதுக்காக 22,692 22,700 வச்சுப்போம். அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ரீசெண்டாக போனால் ஆல் டைம் ஹை 22,775. சரி, ஓகே. அது 15 மினிட்ஸாக மாற்றிவிடும். அது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம் அடுத்தது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த செட்டப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இறங்கினாலும் 22,380 ஒரு பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடத்துல மறுபடியும் வாய்ப்பு இருக்கும். 2 இடத்துல பார்த்தீங்கன்னா இறங்கினாலும் இந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல வெரி புல்லிஸ் கேண்டில் நம்ம போட்டுருவோம். இந்த இடத்த பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹை தொடர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே இந்தமாரி ஒரு புல்லிஸ் கேண்டில் போட்டால் அந்த கேண்டிலோட 50% அதாவது பாதியில் வந்து சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இறங்கினாலும் இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அதன்படி பார்த்தீங்கன்னா 22,475 அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த சப்போர்ட் ஏரியாவாக இருக்க வாய்ப்பு. இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஒருவேளை பிரேக் பண்ணாலும் அதாவது நியூஸ் பேஸில் ஒருவேளை ஓப்பன் பார்த்து இப்போ இன்றைக்கெல்லாம் நடந்தது காரணம் என்னன்னா, மார்க்கெட்டோட வேர்ல்டு மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்ப மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆகிடுது. நம்ம இந்த சப்போர்ட் கொடுத்துருந்தோம், அது கீழே ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுபடி தான் இது நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா
கிளியராக அது வந்து அந்த இடத்த பிரேக் பண்ணி ஈஸியாக போயிடுச்சு. அதே போல் நாளைக்கு இந்த இடம் தான் நமக்கு சப்போர்ட் ஏரியா. அதை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டை பார்த்து வந்து 22,380 மறுபடியும் மேலே நோக்கி பை ஆகிறதான் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதில் செல்லிங்கே கொடுக்கல, ஒன்லி பை தான் கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்சைடு மட்டும்தான். ஓகே, செல்லான் ரைஸ் என்ன தான் இறங்கினாலும் மார்க்கெட் அப்சைடுக்கான இது பண்ணுங்கள், நிச்சயம் மார்க்கெட் மேலே போக தான் வாய்ப்பு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. டே கேண்டில் அடித்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டியில் என்ன சொன்னோமோ அதே டயலாக் தான் இதுலேயும் இருக்குது. ஒரு ஸ்பின்னிங் டாப்பு. இந்த ஸ்பின்னிங் டாப்பில் நேற்றே சொல்லியிருந்தோம் நம்ம வந்து நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி தான் புல்லிஸ்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட நிஃப்டி தான் புல்லிஸாக இருந்துச்சு. சரி, ஓகே, ஸ்பின்னிங் டாப்பு இப்போ அவுட் சைட் கேண்டில் போட்டிருக்கு. இதன்படி மார்க்கெட் மேல் நோக்கி தான் போக வாய்ப்பு. நிச்சயம் நாளைக்கு ஆல்டைம் ஹையை தொடுறதுக்கான கிட்டத்தட்ட 99% வாய்ப்பு ஆல்டைம் ஹையோட தொடுறதுக்கு. அதற்கான கிளியரான செட்டப் இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஆல்டைம் ஹையில் மட்டும் ஒரு நம்ம ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் தொட்டு கரெக்டாக மார்க்கெட் அந்த இருந்திருக்கு 48,636ங்கிறது. அது இல்லாமல் மார்க்கெட்டில் ஒரே ட்ரெண்ட் லைன் மட்டும் போட்டுறேன். டேயில் வச்சு போடுறது அது போட்டுருவோம். ஏன்னா நம்ம டார்கெட் வேணும்ல. இப்போ நான் ஆல்டைம் ஹையை பிரேக் பண்ணாலும் இந்த ட்ரெண்ட் லைனில் போய் நிற்கும். அதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது, வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த புது ஆல்டைம் ஹைன்னு பார்த்தோம்னா 49,057. இது பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும் தான் 49,100 பிரேக் பண்ணால் மட்டும் தான் அடுத்த மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா இது மார்க்கெட் செக்டரை சொல்கிறேன். இப்போ இந்த இடத்த நம்ம என்ன சொன்னோம்னா இப்போ புது ஆல்டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு சொல்கிறோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த 48,636 அப்படிங்கிறது தான் பழைய ஆல்டைம் ஹை. இப்போ இந்த ஆல்டைம் ஹை இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டாங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா மார்க்கெட் ஆல்டைம் ஹை பிரேக்கு இப்போ திருப்பி இறங்கினது ரீடெஸ்ட் அப்படி கூட சொல்லலாம். அதுக்கான அந்த மாதிரி சட்டம் இருக்குது. அதனால் இப்போ ரீடெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். டேயில் கரெக்டாக ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போகுது. அப்படி போகும் பட்சத்தில் இந்த ஆல்டைம் ஹையை பிரேக் பண்ணுறது வாய்ப்பு அதிகம். ஏன்னா பிரேக் அவுட் நடந்து ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் மேலே போகுது. அப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணி இப்போ இந்த புது ஆல்டைம் ஹையை பிரேக் பண்ணும் பட்சத்திலே மார்க்கெட் அடுத்து வெரி புல்லிஸாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமான செட்டப் தான் இந்த செட்டப். சரி, ஓகே, இதை நம்ம 15 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரின்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ சப்போர்ட்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் இந்த இடத்த எடுத்துக்கலாம். அதாவது 48,130ங்கிறது நமக்களோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து சப்போர்ட் போனீங்கன்னா இன்றைக்கி போன லோ 47,737. நம்ம அதுக்கு கீழே தேவையில்லை, இருந்தாலும் போட வேண்டியது போட்டுருவோம். 47,316. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் நேற்றெல்லாம் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். திருப்பி 46,950. இது சப்போர்ட் ஏரியா. ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போனால் இன்றைக்கி போன ஹை 48,636. இது வந்து பழைய ஆல் டைம் ஹை. சரி, ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 49,057ங்கிறது நியூ ஃபஸ்ட் இப்போ உள்ள ஆல் டைம் ஹை. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம போட்டிருக்க இந்த ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா 49,100 இருக்குது. இந்த 100, 50 பக்கத்தில் இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜோனை அந்த இடத்துல போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எல்லோ ரேஞ்சிலேருந்து ஒரு செல்லிங் வர வாய்ப்பு. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடம் தொடர்த்தான வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன மாதிரி இந்த பிரேக் பண்ணுதோ அதை வச்சு நம்ம அடுத்த மூமெண்ட்ஸ் வச்சு சொல்ல முடியும். அப்படி பார்க்குற பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இந்த ஹை இந்த சிங்கோட ஹை பார்த்தீங்கன்னா 48,800ன்னு வச்சுப்போம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை பிரேக் பண்ணால் அடுத்த இது, அதை பிரேக் பண்ணால் அடுத்தது பார்த்தீங்கன்னா 49,000ங்கிறது 49,100ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை பிரேக் பண்ண பட்சம் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து அது நாளைக்கு ஓப்பன் ப்ளஸ் அது பிரேக் பண்ணுறதை வச்சு தான் நம்ம வந்து அந்த இடத்த கிளியராக சொல்ல முடியும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கினாலும் சப்போர்ட் இந்த இடத்துல எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுன்னு வாய்ப்பு அதிகம். இந்த டைரெக்ஷனில் போகிறது தான் வாய்ப்பு அதிகம். 48,130 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் நான் வந்து செல்லிங் இதே கொடுக்கல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல் அண்ட் ரைஸ் என்ன தான் இறங்கினாலும் மார்க்கெட் அப்சைட் போய் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.